ஸ்ட்ரிக்ட்டா சட்டம் போட்டாச்சு. எங்க வீட்ல வாரத்துல 2 நாளாச்சும் இன்னும் மீன் எடுக்கணும். ஒரு நாள் மீனு, ஒரு நாள் ப்ரான்ஸ்ன்னு சொல்லிட்டு. சட்டத்த கொண்டு வந்தது எங்க வீட்டுக்காரர் தாங்க. நாங்க நான்வெஜ்ஜே ரொம்ப கம்மி. ஆனா பசங்களுக்கு ஒமேகா 3 இந்த மாரிலாம் இஷ்யூஸ் வந்துரக்கூடாது. நான்வெஜ்னா ஃபிஷ்ல அவ்ளோ சத்து இருக்கு. நீ அத செய்யவே மாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் ஃபிஷ் எடுத்துட்டு வான்ட்டாரு. கடையில போய் பார்த்தா ப்ரான்ஸ் தான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரி ப்ரான்ஸே எடுத்துட்டு வந்துட்டேங்க. வெஜ்ஜுன்னு சொல்லுங்க. நல்ல வகை வகையா எத்தன வகைனாலும் செஞ்சுருவேன். இந்த நான்வெஜ் என்னமோ எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. சிக்கன் மட்டும் ஓகே. ஃபிஷ்ஷு, கருவாடு, மட்டன் சாப்பிடவே மாட்டேன். இப்பதான் கொஞ்ச நாளா சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கேன். அது இவரு நீ பண்ணலன்னா உனக்கு இருக்கு அப்படின்ட்டாரா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் ப்ரான் எடுத்துட்டு வந்து பண்ணியாச்சுங்க. ஆனா கறி என்னமோ அவ்வளோ டேஸ்ட்டா வந்துருச்சுங்க. ரொம்ப ஈஸி ரெசிபி தான். பட் ஆனா செம்ம சூப்பரா இருந்துச்சு. பேன்ல நல்லா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, சோம்பு, நல்ல வெங்காயம் கொஞ்சம் பல்காவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், தக்காளியை நல்லா அரைச்சி விட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வதக்குங்க. மசாலா வந்து மஞ்சள் பொடி, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் அவ்வளோதாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சிருந்த ப்ரான்ஸை உள்ள தூக்கி தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா அப்படியே கிரேவியாக சூப்பராக வருங்க. செம்மையாக இருந்துச்சு. வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல. அந்த குழம்ப பார்க்குறதுக்கே வந்து எப்படா ரைஸை போட்டு சாப்பிடுவோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தலையை மட்டும் லாஸ்ட்டாக போட்டு விட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ரைஸோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா அமிர்தமாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.